ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபிஸ் ஹோம். இன்றைக்கி வீடியோவில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம கத்திரிக்காயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். இதே நாளாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே பார்த்துக்கோங்க, சொத்தை ஏதாச்சும் இருக்கா, புழு இருக்கா அப்படின்னு. இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயெல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லா கத்திரிக்காயும் ரெண்டு பக்கம் நல்லா பரட்டி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெயில் இந்த மாதிரி நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கத்திரிக்காய் குக் ஆனால் போதும். இப்போ நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 4 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வணங்குற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதோட 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா குக் ஆனதும் நான் ஒரு 4 தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குக் ஆனதும் நான் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மசாலாவை நல்லா குக் பண்ணிக்கலாம். தக்காளி மசாலா எல்லாம் குக் ஆனதும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் அரை மூடி துருவன தேங்காய் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் தாளிப்புக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதோட காரத்துக்காக 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 10 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா குக் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம், மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸு புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டும். இப்போ இது நல்லா குக் ஆனதும் நம்ம ஆல்ரெடி எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். இதில் இருக்கிற எண்ணெயை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம், குழம்புலேயே சேர்த்துக்கோங்க. ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போவும் இது ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு குக் ஆகிடுச்சு. நல்லா ஒரு கைப்பிடி அளவு மல்லி இதை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. நல்லா சூடான சாப்பாட்டுக்கு ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.